ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்லைனை பார்த்த உடனே நினச்சிருப்பீங்க, என்னடா ஜெயஸ்ரதி அம்மா இப்படி ஒரு தம்ப்லைனை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம் நண்பர்களே, உண்மையாகவே நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இது வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஒரு கனவு, சரியா? அதனால் இந்த விஷயம் இப்போ நடந்திருக்கிறத நினச்சி அதையும் வந்து நான் வந்து என்னுடைய ஃபேமிலியோடு இருந்து இந்த நிகழ்வை வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே எனக்கு அது வந்து ரொம்பவே சந்தோஷம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயத்தை தான், இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸில் வந்து தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அம்மா தேர்ட் பேபி பிளான் இருக்கா, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேபி அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம்ல, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அதாவது கவர்மெண்ட் வந்து 3வது குழந்தைக்கும் வந்து 1 இயர் வந்து லீவு அப்படின்னு தர்ற மாதிரி இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணுறேன் இதை அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது சம்மந்தமாக வந்து நான் வந்து டாக்டரெல்லாம் போய் கன்சல்ட் பண்ணேன். அப்படி கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 23 இயர்ஸ் ஆகுது பார்த்துக்கோங்க. ஸோ அது பற்றி கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்காது, பட் உங்களுக்கு வந்து இது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து மே மாதம் நாங்கள் ஃபேமிலியோடு ஜாயின் பண்ண இல்லையா, ஸோ வந்து நான் இடையில வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பேன். ஒரு 1 வீக் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். அப்போ வந்து இதற்கான ப்ராசஸ் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இது வேணுமா, இல்லை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் அப்படின்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்திலேருந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தங்க வந்து தேர்ட் பேபி வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 9வது மாதத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க பார்க்குற அலுவலில் வந்து லீவு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அது வழங்கப்படலை. ஸோ இவங்க வந்து இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போது அங்கே உள்ள நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கேஸ் ஃபைல் பண்ண அந்த லேடிக்கு ஃபேவராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 குழந்தைக்கு மட்டும்தான் வலி இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, 3வது பேபிக்குனா வலி இருக்காதா, கஷ்டம் இருக்காதா, வளர்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டைம் தேவைப்படாதா. ஸோ எல்லா பேபிக்குமே அவங்களுக்கு தேவைப்படதான் செய்யும். அதனால் அவங்க 3வது பேபியை வந்து பெற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ இருக்கிறது மாதிரியே அரசு 1 வருட கால லீவு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க பேர்காலத்திற்கு. ஸோ அந்த 1 வருட லீவை அவங்களுக்கு மேலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் எத்தனை பேர் வந்து நம்ம தேர்ட் பேபிலாம் வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து தெரியலை. பட் அந்த மாதிரி பெற்றுக்க போகிறவங்களுக்கு இது உண்மையிலேயாம ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்த ஒரு நிகழ்வு தான் இது. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணலேருந்துமே சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன், அது என்ன 2க்கு மட்டும், அப்போ அதுக்கப்புறம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு சொல்லுவோம்ல, உள்ளத்தில் வந்து என்ன நினைக்குமோ அது நடக்கும் அப்படின்ன மாதிரி சும்மா விளையாட்டு போல சொல்லிக்கிட்டு இருந்த விளையாட்டு வினையாகணும் மாதிரி உள்ளத்தில் லைட்டாக சொல்லிட்டு இருந்தது வந்து உண்மைக்குமே வந்து நடந்து போச்சு. ஸோ அதனால் நானும் வந்து இப்போ ரொம்பவே அந்த இதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். வரக்கூடிய நாளில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட வந்து என்ன நடக்குது, இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சில பேருக்கு பார்க்குறதுக்கு வந்து தப்பாக தெரியலாம், இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே நம்ம ஆடி போடுறதுக்கு இதுக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, உனக்கு இதுக்கு பிறகு தேவையா? என்னுடைய ஏஜ் வந்து 45 தான், சரியா? 43 வயசில் இருக்கிறவா தான் டெஸ்ட் டியூப் மூலியமாக, அது மூலியமாக வாடகை தாய் மூலியமாலாம் பெற்றுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பெக்கிறதுக்கான தைரியமும் வளர்க்குறதுக்கான தைரியமும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கணவருக்கு நம்ம பெக்க போகிறோம், அப்படிதானே? அதனால் அது வந்து யாருக்கும் உலகத்துக்குமோ எதுக்குமே அஞ்சணும் அப்படின்னு வந்து பயப்படணும், கேவலமாக அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்லாம் சொல்லி வந்து நம்ம வந்து யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா பைபிளில் சாரால் வந்து அவங்களுடைய அந்த முதுமை காலத்தில் தான் கடவுள் வந்து உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னாரு. 90 வயது அவங்க நெருங்கும் போது அதே மாதிரி கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஸோ இதுவும் எனக்கும் வந்து ரொம்ப ஆசை. அதே மாதிரி பாப்பாவும் வந்து இதை நினச்சி ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா.
ஸோ அதனால் அவளுக்கு தான் இப்போ ரொம்ப ஹாப்பி இந்த ப்ரெக்னன்சி விஷயத்தில் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ வரப்போகுது அப்படின்னு சின்ன குழந்தை எடுக்கிறதுக்காக அவள் வேற ரொம்ப அந்த மகிழ்ச்சி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவள் பயங்கரமான ஹாப்பியில் இருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லணும்னா எப்பா 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 ஏற்கனவே வந்து என்ன பாடுபட்டிருக்கோம் 2 குழந்தைங்களோட அப்படிங்கிறதே இல்லாமல் குழந்தைங்க அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே வந்து இது மேலே வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு ஹாப்பி மூடோடு இருக்கார். இப்போ அந்த ஹாப்பியை கூட நீங்கள் பார்க்கிங்களா, நான் கூப்பிடுறேன். அந்த நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்து இது வச்சுட்டு இருந்தாங்க, சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க, கூப்பிட்டு பார்க்க. எப்படில இங்கே வாங்க ஒரு நிமிஷம் வாங்க வாங்க பேசிட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வாங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்ல அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஹாப்பி மூஞ்சை வந்து காட்டிட்டு மட்டும் போங்க. வாங்க வடியாங்க வாங்க. ஆமாம் வாங்க கட்டிமா, வாங்க கட்டிமா. நான் ஆனால் என்ன, நம்ம பிள்ளை ஆனால் என்ன கட்டிமா, நம்ம பிள்ளை டெலினா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு எத்தனை நாள் ஆகுது? 20 நாள் ஆகுது நண்பர்களே. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் 40 நாள்ல அவ வந்து ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தை, பெண் குழந்தைக்கு பெண் குழந்தை. வா உட்காருவ, உன் மகிழ்ச்சிய வந்து இது பண்ணு. சரி கட்டிமா, டெலினா வந்து பிரெக்னென்ட் ஆனா மட்டும்தான் ஹாப்பியானா? 3rd பேபிலாம் பெத்துக்கிட கூடாதா? இல்ல நம்மளுக்கு என்ன வயசாகி போச்சு சொல்லுங்க? அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குல்ல. ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் ஏற்கனவே வந்து. சரி சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் அதுதானே ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இப்போ. இது தேவையா? இது தேவையில்ல நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இல்ல நண்பர்களே, நானுமே வந்து இத பத்தி சொல்லணும் அப்படின்னு கர்த்தரால் வரும் பாக்கியம். அதான் நான் பேசுறேன். அந்த பாக்கியம் வந்து எத்தனை மாசம் சாதா பாட்டி வந்து 100 வயசுல 100 நான் 90ன்னு சொன்னேன். 100 வயசு பாட்டி 90 வயசுல 10 வருஷத்துக்கு குறைச்சிட்டா நீ. 10 வருஷத்துக்கு 100 வயசுல ஒரு அதாவது தன்னுடைய கர்ப்பப்பை வந்து மலடாயிட்டு குழந்தையே பெக்க முடியாத சூழ்நிலையும் கடவுள் நினைச்சா குழந்தை பெக்க முடியும். அதுல இருந்து தான் ஆபிரகாமினுடைய வம்சத்தை என்ன பண்ணுறாரு, கடல் வானத்துள்ள விண்மீன்களை போலவும் கடல் மண்ணை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் வந்து வாக்குமாறாத தேவன். அவருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போனோம்னா அவருக்கு நமக்கு என்ன வாக்கு கொடுக்காரோ அந்த வாக்கு நிறைவேற்றுவார். இது வந்து எதுக்கு சொல்கிறோன்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து நான் கோயிலுக்குலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவீங்க, அம்மா குழந்தை இல்லைன்னு ரொம்ப பேர் வேண்டுவீங்க. ஸோ அதனால் சாராள் வந்து 100 வயசுலையும் கடவுள் வந்து அவங்களுக்கு குழந்தை கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. எப்போவுமே கணவன் மனைவி நீங்கள் 2 பேருமே உங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருங்க. கடவுள் உங்களுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட குழந்தை தாங்கன்ட்டு வேண்டவே வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் நோக்கி இப்படி ஒரு கணவனை கொடுத்ததுக்காக நன்றி, இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி, அப்படி மட்டும் ஜோமிட்டே போங்க. கடவுளுக்கு தெரியாதா உங்களுக்கு குழந்தை வேணும் வேண்டாம்? அவர் வந்து யார், நம்மள மட்டும் மனுஷன் கிடையாது. அவர் வந்து வானத்திலிருந்து மனுஷன் வந்து ஒருத்தருடைய முகத்தை தான் பார்ப்பாரு. அந்த முகத்தை பார்த்து அவன் நல்லவன் அப்படிமா. ஆனால் கடவுள் வந்து உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பார்க்குறவர். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நம்ம இப்படி நினைக்கலாம், நம்ம இப்போ ஒரு பாவம் பண்ணிட்டோம், நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்ட்டு. ஆனால் நம்மளை அப்படியே உத்து நோக்கிக்கிட்டு இருக்கிறார். அதனால் அந்த இதுக்கு தான் பயப்படணும், வேறு யாருக்கும் பயப்பட வேண்டாம். அதனால் குழந்தை செல்வம்ங்கிறது கர்த்தரால் வரும் பாக்கியம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பாக்கியம். அந்த பாக்கியத்துக்காக நீ ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா அப்படின்னு ஜோம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கற்பம் திறக்கப்படும். பெண் மான்களை ஈன செய்கிற தேவன். காட்டில் மான்கள்லாம் குட்டி போட்டு எந்திரிச்சு ஓடும். அதுகளுக்கே ஆண்டவர் அப்படி செய்யறானா, மனுஷனா நமக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக மனுஷனை அவருடைய சாயலாகவே படைத்தார். நம்ம வேற, கடவுள் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். நம்மளுடைய சாயலாகவே நம்மளை படைக்கிறாரு. அதனால் அவருடைய சித்தத்துக்கு இணங்கி போகணும், அவ்வளோதான். இந்த டாப்பிக்கை வந்து நாங்கள் எதுக்கு எடுத்தோம் அப்படிங்கிறதே வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கன்சீவாக இருக்கோம், ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னா நம்மளுடைய ஹாப்பினஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். சரியா? ஏன்னா சில பேர் சொன்னாங்க, இதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்லுவோம்பா. ஏன்னா சில பேர் சொன்னாங்க, நிறைய இடத்துல போய் பேட்டி கொடுத்தாங்க இல்லையா, காசு வாங்கிட்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏன் சேர்ந்தது கூட சொல்லலை, அவங்க வந்து பெரிய வியூஸுக்காண்டி வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களும் வியூஸுக்காக தானே குமாரா இந்த மாதிரியான நியூஸ்களை
போடுகிறீர்கள். என்ன மாதிரியான? யாரோ ஒருவன் என்ன சொல்லுவாங்க, இந்த திருவிளையாடல் படத்துல வந்து கவிதை எழுதிட்டு வர சொல்லுவாங்களாம். நாகேஷ் வந்து என்ன செய்வாரு, அங்க போய் அந்த சிவாஜிட்ட வந்து பாடலை எழுதி வாங்கிட்டு அரமண்ணன்ட்ட போய் கொடுப்பாங்களாம். எவனோ ஒருவன் சபையில எழுதி கொடுத்ததுக்கு இவன் நான் எழுதுனதுன்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரிதான் இப்ப சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இதை நான் கண்டிப்பா இதை வந்து இப்படி சொல்றா, பொறாமையில சொல்றா, இப்படி அப்படியா என்னன்னாலும் அதை சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க, அதுல போட்டிருப்பாங்க சீன் ஓவர் சீன் அப்படின்னு. ஆமா, எங்ககிட்ட இருக்குது, சொல்லி ஜொலிக்குது, சொல்லி ஜொலிக்குது. அது என்ன பாட்டு? சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜொல்லரி, சொல்லி ஜொலிக்கும் ஜொல்லரி, சொக்க தங்கம் ஜொல்லரி, ஜொலி ஜொலிக்கும் ஜொலி ஜொலிக்கும் ஜொல்லரி. சரியா? ஸோ அப்படி வந்து நாங்கள் வந்து யாருடைய இதயமோ அதை வந்து என்ன பண்ணுறது, நாங்கள் ஆக்கியபை பண்ணி வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ எவ்வளோ இது மற்றவங்களுக்கு வந்து உள்ள வரைக்கும் இன்னர் ஹார்ட் வரைக்கும் இந்த சொக்கத்தங்கம் ஜொல்லரி போயிருக்கு அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்று, இது காமனாக நிறைய பேரை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஏன்னா மாசத்துல 3 நாள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா பிரெக்னென்ட் ஆகுறாங்க மாசத்துல, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு 3 மாசத்துல ஒரு நாள் என்ன, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நாங்க பிரெக்னெண்டா இருக்கோமா, அவ பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு அந்த அந்த என்ன எந்த யூடியூபரோ அவங்க நேம போட்டு நீங்க கேட்டீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அந்த மாதிரி இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி காட்டுறதுல இருந்து லைவ் டெஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அப்ப நீங்களுமே வந்து இங்க இருந்து எடுத்து இது பண்ணி போடுறதுல இருந்தே போட்டிருப்பாங்க. பட் நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுல யாருமே இது பண்ணாத மாதிரியும் உடனே வந்து ஆகா அப்படின்னு உள்ள வந்து, அப்போ உங்களுடைய மனசு எதை எதிர்பார்க்கின்றது அப்படின்னு இந்த இதுலயே தெரியுது. சோ இது மற்றவர்களை சொல்லியே வந்து என்ன இதுல நான் நிறைய இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பீப்புளை வந்து என்ன மைண்ட் செட்ல ஏமாத்துறாங்க அப்படின்னா, இந்த பிரெக்னன்சி வீடியோவை சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. பிரெக்னன்சி அப்படிங்கிறது எத்தனை பேர் மனசுல ஒரு காயத்தை ஏற்படுத்தி வடுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்க அதை வந்து ஆச்சரியமா, இப்போ கூட சில பேர் வீடியோல பார்க்க ஃபுல் வீடியோவை கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் இருக்குன்னா 1 நிமிஷம் ஆகுறதுக்குள்ளேயே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஃபுல் வீடியோல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது கூட பார்த்ததில்ல, அதுக்குள்ள கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதுக்கு பிறகுதான் தெரியுது இது வந்து அந்த வீட்டுல உள்ள நாய் குட்டி போடல, பக்கத்து வீட்டு நாய் குட்டி போட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து என்ன எங்க வீட்டுல பிரெக்னன்சி நடந்திருக்கு அப்படின்னா, எங்களுடைய டெலினா வந்து என்ன பண்ண போறா அப்படின்னா குட்டி போட போறாள். ஆண் குட்டி வேணுமா பெண் குட்டி வேணுமா அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிற குட்டியை வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் வந்து ஹாய் நண்பர்களே, அப்பா இன்ஸ்டா இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டா ஐடியில வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஆமா, இப்பமே வந்து வேணும் அப்படின்னா புக் பண்ணீங்களா. எப்படி ஒரு 5-6 குட்டி போடுவல்ல, போன தடவை 11 குட்டி போட்டு எத்தனை குட்டி பழச்சுது? 10 குட்டி பழச்சுதா? 10 குட்டி இருந்திருக்கு பாத்துக்கோ. ஒரு குட்டியை மட்டும் அவ சாப்பிட்டாலோ என்ன செஞ்சா? ஒரு குட்டி நம்ம வழக்கம்ல, ஏதோ ஒரு குட்டியை அமைக்கிட்டா மிதிக்கிட்டா நசிக்கிட்டா காப்பாத்திட்டீங்களா? சரி, அதனால காப்பாத்திட்டாங்களாம். அதனால உங்களுக்கு மறுபடியும் வந்து குட்டி வேணும்னா சின்ன குட்டியிலே வாங்கிட்டீங்கன்னா ரேட்டு கம்மி தான். நாங்களா வந்து பால் கொடுத்து உணவு கொடுத்து நல்ல பெரிய பிள்ளைய ஆக்கி கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால முன்னாலேயே ஃப்ரீ புக், இப்போ எல்லா ஃபோனுக்குலாம் நம்ம ஃப்ரீ புக் பண்றதுல அதே மாதிரி டெலினாவுடைய பிள்ளை வந்து வேணும் உங்களுக்கு, பிரிக்யா வந்து வளர்த்த அந்த பிள்ளையோட பிள்ளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து இதுல வந்து என்ன பண்ணலாம், ஐடி அப்பாவுடைய ஐடியில வந்து ஹாய் நண்பர்களே ஐடியில வந்து மெசேஜ் பண்ணலாம். இல்லை எனக்கு தெரிவிக்கனாலும் தெரிவிங்க, நான் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லுவேன். சரியா? அதனால இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து எல்லாருமே செய்யாதீங்க. இப்போ நீங்க கேட்கலாம், ஏமா நீங்க நப்பல நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இந்த பிரெக்னன்சி அந்த மாதிரி வந்தா நீங்களா இதை வந்து இப்படி சொல்ல மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா, ஏமா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பா வந்து எல்லாரும் போடுவோம். அதுதான் நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு என்ன வந்திருக்கோ அதை வந்து நம்ம எப்படிலாம் சொல்லணுமோ சொல்லலாம். அதே மாதிரி இல்லாத ஒரு இதை வந்து கேட்டாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆமா இருந்தா சொல்ல மாட்டோமா, சும்மா இப்படி வயிற்றுல இப்படி கையை வச்சுட்டு போஸ் கொடுக்குற மாதிரி போஸஸ்லாம் போட்டு என்ன பண்றாங்கன்னா வியூஸுக்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது வந்து என்னுடைய கருத்து, சொல்ல வேண்டிய கருத்து. ஏன்னா உண்மையே என்னன்னு தெரியாம எங்க ஃபேமிலியில என்ன நடக்குன்னே தெரியாம ட்ராமா அது இதுன்னு பிளாப்லான்னு பேசக்கூடிய நிறைய பேருக்கு நான் கண்டிப்பா இந்த கருத்தை என்னுடைய மனசுல இருந்து நான் தெரிவிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். சரியா? உன்னுடைய சம்பந்தமான நிகழ்வுகள் அப்படின்னா நீ எப்படினாலும் நம்ம வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி மக்களை கவர்ந்து, அதாவது இப்போ படமா இருக்கட்டும், நிறைய படம் ஓடாத படத்துக்குலாம் என்ன செய்யறாங்க, அந்த படத்துல கதை கரு இருக்கோ இல்லையோ இன்ஃப்ளூயன்சஸ் மூலமா என்ன வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த படத்தை போய் பார்த்தோம், இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அங்க உண்மைக்குமே அந்த படத்துல எந்த விதமான ஒரு ஒருத்துமே இருந்திருக்காது. சரியா? ஸோ வந்து நல்ல பொருட்களுக்கு வந்து என்னைக்குமே விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம விளம்பரத்தால கவரப்பட்டு இருக்கிறதுனால என்ன மாதிரியான தம்ப்லைன் வச்சா அப்படி பயங்கரமான இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சு நீங்க உள்ள போறீங்க இல்லையா, அதுதான் வந்து மெயின். ஸோ நான் வந்து போகாதீங்க வீடியோ பார்க்காதீங்க அப்படின்லாம் நான் வந்து எதுவுமே சொல்லலை.
பாருங்க வைங்க. இந்த மாதிரி ஏமாத்துகிறவர்களுக்கு, வியூஸுக்காக ஏமாற்றுகிறவர்களுக்கு, சரியா? ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அப்டேட் பண்ணாம இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இதுவுமே வந்து உங்களை ஏமாத்துறதா தானே? நான் உங்களை நம்பி இருக்கிற ஒரு ஃபாலோவரை வந்து ஏமாத்துறதா தானே? நான் இந்த வீடியோவுமே ப்ரெக்னன்சி வீடியோவை இப்போ வந்து ஃபுல் ப்ராங்காக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இல்லை டெலினாவுடைய இதையுமே நம்ம வந்து சொல்லிடலாமே அப்படின்னு வந்து நான் சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்ததுமே ஒரு ஃப்ராங்க் மாதிரி தான். பட் ப்ராங்க் மாதிரி அப்படின்னு இருந்தாலும் தேர்ட் பேபிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஸோ நாங்கள் எப்போ வேணும்னாலும் நாங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுவோம்னா நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஸோ இத்துடன் வந்து டெலினாவுடைய ப்ரெக்னன்சி வீடியோவை வந்து முடித்துக் கொள்கின்றேன். ஸோ ப்ரெக்னன்சியை வைத்து யாரும் ஏமாற்றாதீர்கள். ஓகேவா? பாய், டேக் கேர், குட் நைட்.